கோலி அண்ட் சிராஜ். அண்டர் கோலிஸ் கேப்டன்ஸ் தான் சிராஜ் பயங்கரமா ஃபிளரிஷ் ஆன ரெட் பாலை பொறுத்த வரைக்கும். துஷார் தேஷ்பாண்டே, தோனி, தோனி. அடுத்த கொஸ்டின் தோனின்ட்டு பும்ரா வர்சஸ் இஷான் கிஷன். இஷான் கிஷன் வந்துட்டு பும்ராவை பார்த்து ஆடிடலாம்ப்பா அப்படின்ற மைண்ட் செட்ல ஆடினாருன்னா அஸ்வின் அண்ட் பட்லர் ஃபைட் பேக்ஸ். 10 வச்சுட்டே பரட்ட 10 வச்சுட்டே. ருத்ராஜ் கைக்வாட், தீபக் சஹர். ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் சஞ்சு சாம்சன். மகேஷ் தீக்ஷனா வர்சஸ் சிவம் தூபே. டேக் ஆஃப் சாம்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். சோ ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுதான் முடிஞ்சிச்சு. அதை பத்தின இந்த டாக் வந்து இன்னமும் பேசிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இந்த இப்போ லோக்கல் லீக்ஸ் எல்லாம் நடக்குது, அதுல பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ அதுல பாத்து எங்க டீம்ல இருக்க பிளேயர்ஸ் இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான அந்த ஒரு பேட்டில்கள் போயிட்டு இருக்கு. சோ அது லோக்கல் பிளேயர்ஸ் பேட்டிலா இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பேர் ஷஃபிள் ஆயிருக்காங்க. நிறைய டீம்ல இருந்து இப்போ ஆர்சிபில இருந்து உதாரணத்துக்கு கோலி அண்ட் சிராஜ் இவங்க ஷஃபிள் ஆயிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு பேட்டில் வச்சுக்கலாம் பேக்ஸ். இந்த எபிசோட் ஃபுல்லா ஐபிஎல் பேட்டில் அப்படின்னு சொல்லி தான் போகுது. நான் உங்ககிட்ட ஒரு சில லிஸ்ட் வச்சிருக்கேன். சோ பிளேயர்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கேன். சோ இவங்க ஸ்வாப் பண்ணதுனால இந்த பேட்டில்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? நம்ம டேக்லைன் இது போட்டுக்கலாம். ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் வெவ்வேறு பாதையில் சென்றன, மீண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. பேசிக்கலி பஞ்சாயத்துல மாட்டி விட்டீங்க. இறுதி தீர்ப்பு யாருக்கு? பஞ்சாயத்தோட தீர்ப்பு யாருக்கு? அதுதான் இந்த ஒரு உங்களோட தீர்ப்பு யாருக்கு அப்படிங்கறத உங்க பார்வையில சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி கோலி அண்ட் சிராஜ். கோலி ஆர்சிபில இருக்காரு. சோ சிராஜ் அப்படியே ஜிடிக்கு போயிட்டாரு. சோ இவங்க 2 பேரும் பவர் பிளேல கண்டிப்பா மோததான் போறாங்க. சோ இது வந்து இந்த பேட்டில்ல யார் ஜெயிக்க போறாங்க உங்களோட பார்வை? கோலி வர்சஸ் சிராஜ் சரியான பிக் பண்ணிருக்கீங்க. செம பேட்டில் இருக்க போதுங்க. ஏன்னா 2 பேருமே இன்டென்ஸ் கேரக்டர்ஸ். சோ ஒருத்தர் ஒரு இன்ச் எப்போதுமே கொடுக்குவாரு. ஏன் அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி பயங்கரமா போறாங்க? அந்த ஒரு ரொமான்ஸ் எப்பவுமே பேசியிருக்கோம். அண்டர் கோலிஸ் கேப்டன்ஸ் தான் சிராஜ் பயங்கரமா ஃபிளரிஷ் ஆன ரெட் பாலை பொறுத்த வரைக்கும். பட் ஐபிஎல்ல சம்டைம்ஸ் பயங்கரமா ஸ்டிக் வாங்கியிருக்காரு. ஐ எம் கோயிங் டு பிக் கிங்குங்க. கிங் தாங்க. ஒரு டோர்னமெண்ட் எடுத்தோம்னா 700 ரன்ஸ் 750 ரன்ஸ் மேல 500 ரன் 600 ரன் மினிமம் கேரண்டினா விராட் கோலி சொல்லலாம். ஸோ ஐம் கோயிங் ஃபார் விராட் கோலி. ஸோ விராட் கோலி வில் டேக் ஆன் சிராஜ் அப்படின்னு எனக்கு வருது. ஓகே, எனக்குமே விராட் கோலி தான். ஏன்னா கிங் வந்து எந்த கிரவுண்ட்ல இருந்தாலும் சரி, அது ஈவன் தோ அது பவுலிங் சர்ஃபேஸா இருந்தாலும் சரி, பேட்டிங் ஃப்ரீயா இருந்தாலும் சரி, சொல்லவே தேவையில்ல. சோ எனக்கு தெரிஞ்சு சிராஜ் அங்க கஷ்டப்படுவாருன்னு தான் தோணுது. ஓகே, இப்போ நாங்க 2 பேரும் சொல்லிட்டோம். சோ மக்களே நீங்க உங்களோட சாய்ஸ் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம அப்படியே நெக்ஸ்ட் பிளேயருக்கு போயிடலாம் பேக்ஸ். சோ பும்ரா வர்சஸ் இஷான் கிஷன். சோ பும்ரா எம்ஐ, இஷான் கிஷன் எஸ்ஆர்ஹெச். சோ இஷான் கிஷனுமே பவர் பிளேல இல்லைன்னா மிடில் ஓவர்ஸ்ல சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ பும்ரா மிடில் ஓவர்ஸ்லயும் போடுவார், ஒரு ஓவர் போடுவாரு. அப்ப இஷான் கிஷன் பேட்டிங் பிடிக்கும் போது எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்? யார் வின் பண்ண போறாங்க இந்த பேட்டில்? இப்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன் எஸ்ஆர்எஸ் டீம் இருக்காரு. சோ உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மாக்கு அப்புறம் தான் வர போறான்ற போது நீங்க தீபக் சஹர் அண்ட் போல்ட் வச்சு அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இல்ல பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? அப்படி பும்ரா ஃபர்ஸ்ட் சேஞ்சா வர போறாரு, 4th 5th வருவார்னா தென் பாசிபிலிட்டி ஆஃப் கிஷன் அண்ட் பும்ரா ஃபேசிங் ஹை. பட் பால் அப்ப அந்த அளவுக்கு ஸ்விங் ஆகுமா அப்படின்னு கேட்டா தெரியல. மேபி இஷான் கிஷன் வந்துட்டு பும்ராவை பார்த்து ஆடிடலாம்ப்பா அப்படின்ற மைண்ட் செட்ல ஆடினாருன்னா, சோ எனக்கு என்னமோ நியூ பால்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல இஷான் கிஷன் வந்து பும்ரா இருந்தாருன்னா பும்ராக்கு அப்பர் ஹேண்ட். ஒரு 4th 5th ஓவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இஷான் கிஷன் வந்தாருன்னா மேபி இஷான் கிஷன் சி ஆஃப் பண்ணிட்டு நான் தள்ளிலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செக்மேட் டிரா மாதிரி ஒரு பேட்டிலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பும்ரா ஏன்னா டெத்லாம் அதுவும் பாக்குற மாதிரி வாய்ப்பு இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு நியூ பால்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல பும்ரா வர்சஸ் கிஷன் அமைஞ்சதுன்னு சொன்னா பும்ரா அப்பர் ஹேண்ட் கொடுப்பேன். இல்லைன்னா இஷான் கிஷன் ஜஸ்ட் பிளே அவுட், அடிக்க மாட்டான்னு சொல்ல, யூ வில் ஜஸ்ட் பிளே ஹிம் அவுட்னு தோணுது. ஓகே, ரொம்ப சேஃபா டிப்ளமேட்டிக், அத டிப்ளமேசி ஈக்குவல் டு பேக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிட்டீங்க. ஏன்னா வந்து என்னோட பிக் வந்து பும்ரா. புரியுது பேக்ஸ். அதான் என்னோட பிக்ஸ் வந்து லைக் பும்ராவா தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா இப்ப சப்போஸ் லேட்டர் பார்ட்ல வந்தாருன்னா அவரோட யார்க்கர்ஸ் வந்து கண்டிப்பாவே இஷான் கிஷனுக்கு டேஞ்சரா தான் இருக்கும். ஏன்னா அவர் அடிக்கிற மோட்ல போனா யார்க்கர்ஸுக்கு ஃபெயில் ஆகக்கூடிய சான்சஸ் இஷான் கிஷனுக்கு அதிகமா இருக்குன்னு என்னோட தாட்டா இருக்கு. சோ மக்களே அதே மாதிரி பும்ரா வர்சஸ் இஷான் கிஷன் யாரு இந்த பேட்ல ஜெயிக்க போறாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, அதேதான். இந்த பிக் வந்து எவர் கிரீன் பேக்ஸ். ஐபிஎல்னாலே இந்த பிக் இல்லாம இருக்காது. இப்ப திருப்பியும் ஒன்னா சேர்ந்து திருப்பியும் விலகி இருக்காங்க அஸ்வின் அண்ட் பட்லர். இந்த ஒரு ஃபைட் பேக்ஸ், இந்த ஒரு சரி ரெண்டா பிரிச்சுக்கிறேன். அஸ்வின் வந்துட்டு பட்லருக்கு போடும்போது டிராவா இருக்க போது ஸ்டேல்மேட். ஏன்னா அஸ்வின் பட்லர் ஆடும்போது டெஃபினட்டா பட்லர் வில் நோங் அஸ்வின்
பிளஸ் பட்லர் மாதிரி பிளேயர் நம்ம பார்த்திருக்கோம். போன வருஷம் வந்துட்டு அகேன்ஸ்ட் கேகேஆர் ஒரு பிரில்லியன் நாக் அவுட் வராரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் வெயிட் பண்ணாரு, அவருடைய எந்தெந்த பால்ஸ் சூஸ் பண்ணி பிக் பண்ணி அடிச்சு கொடுத்து ஜெயிச்சு போனாரு. சோ அவர் நல்லா தெரியும் அஸ்வினுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க போறாரு. அஸ்வின் ஆல்சோ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் பட்லர். அந்த ஈக்குவல் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேல் மேட் டிரா, ஒரு செஸ் மாதிரி தான் இருக்க போகுது. நீ நல்லா போட்டியா நான் தள்ளுறப்பா, நீ மட்டமா போட்டியா ஃபோர் அடிக்கிறப்பா, அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு தோணுது. இது பொறுமையா நான் சொல்றது என்னன்னா, பேட்டிங் ஆடும்போது நான் ஸ்ட்ரைக்கர் இல்ல அஸ்வின் ஜாக்கிரதை எடுப்பாங்க பட்லர். சூப்பர். அதாவது இப்படி சொல்லிட்டீங்களா நீங்க? நான் கூட வேற ஏதோ நினைச்சேன். பட் அந்த மேன்கெட் பண்ணாம ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படிங்கிறீங்க நீங்க, கரெக்டா? இப்ப வந்து ரன் அவுட் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் மக்கள் சொல்லக்கூடாது. ஓகே, அப்படி. ஓகே மேக்ஸ். அப்ப வந்து என்னோட பிக்குமே வந்து இதுமே என்னால கரெக்டா சொல்ல முடியல. 50-50 தான். டிரா மாதிரி தான் இருக்கு. இந்த பேட்டில் வந்து யார் ஜெயிக்க போறாங்க கரெக்ட். ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா கிரிக்கெட்டர்ஸ். ஏன்னா பட்லருக்கு சிச்சுவேஷன் ஆட தெரியுங்க. அவர் எந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா ரீட் பண்ணுவாரு. அந்த அஸ்வின் நம்ம கேட்கவே வேணாம். சிஎஸ்கேல திருப்பி உள்ள வரும்போது அது வேற ஒரு வைப்ல இருக்க போது, செம பேட்டா இருக்க போது செம்மையா பிக் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கான்டெஸ்ட்லாம் வேற லெவல்ல இருக்கு. பேட்டில்ஸ்லாம் ரெண்டு பேரும் ஆளால இருந்தாங்க. இப்ப ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் வேற லெவல்ல இருக்கு. அடுத்து வருது பேக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷமி அண்ட் கில். இப்போ ஷமி வந்து எஸ்ஆர்ஹெச்ல இருக்காரு, கில் ஜிடி. சோ இதுவுமே வந்து ஒரு 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 மாதிரி சூப்பரான ஒரு கான்டெஸ்டா இருக்க போகுது. சோ இத பத்தி சொல்லுங்க பேச. எனக்கு தெரிஞ்சு கில் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷமி அகைன்ஸ்டா ஆட போறாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த பேட்டில் எப்படி இருக்கும் பேட்ஸ்? கோயிங் வித் ஷமிங்க. ஓகே, எதனால? பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட், பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் எல்லாம் ஓகே. பட் ஆஃப் த விக்கெட் பால கொஞ்சம் மூவ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி. கொஞ்சம் அந்த எல்பிடபிள்யூ உள்ள ஆஃப் த விக்கெட் உள்ள வரும்போது கில் மைட் ஹேவ் சம் ட்ரபிள்ஸ் ஃபேசிங் த நியூ பால் அகைன்ஸ்ட் ஷமின்னு எனக்கு தோணுது. ஆஃப் த விக்கெட் உள்ள வந்து நிறைய ட்ரபிள் பண்றது கில் அந்த எல்பிடபிள்யூல, எஸ்பெஷலி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய. ஸோ மேபி என்னுடைய விஷயம் நான் யோசிச்சு பார்க்குற விஷயம் பண்ணும்போது ஷமி எல்பிடபிள்யூ கேண்டிடேட் வித் கில் ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த இன்சைட் ஹாஃப் ஆஃப் இது பார்த்துக்கணும் அவரு. ஸோ ஐ எம் கோயிங் வித் ஷமி. 65-35 ஷமிக்கு நான் கொடுப்பேன். சூப்பர். நானுமே ஷமிக்கு அதே ஒரு 70-13 கொடுக்குறேன் பேக்ஸ். ஏன்னா சேம் கில்லோட அந்த பவர் பிளேல ஷமி அந்த சி மூவ்மெண்ட் அதெல்லாம் நல்லாவே ஷமிக்கு வந்துச்சுன்னா கில் மாட்டிக்க போறாரு எனக்கும் தோணுது. சோ மக்களே, நீங்களும் உங்களோட பிக் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேக்ஸ். இது வந்து உண்மையாவே இந்த தர்மதுரை அந்த ரஜினி பிரபு மாதிரி தான் இருக்கும். சோ நான் சொல்றத பாருங்க. ருத்ராஜ் கைக்வாட், தீபக் சஹர். எஸ், இல்ல ருத்ராஜ் கைக்வாட், தீபக் சஹர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் தீபக் சஹர். சோ இது இவங்க ரெண்டு பேரும் சிஎஸ்கே கேம்ப்ல ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்க கேம்ப்ல. சோ அண்ணன் தம்பியா பழகி இருப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாரும் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு. சோ அந்த ஃபர்ஸ்ட் அதாவது இப்படி சொன்னா விக்ரமன் சார் படத்துல இருந்து இருந்துட்டு திடீர்னு விக்ரம் வேதா படத்துக்கு போன மாதிரி ஆயிடும். பிஜிஎம் போட்டு விக்ரமன் சார்ல இருந்து விக்ரம் வேதா போற மாதிரி ஆயிடும். சோ எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் கை கொடுங்க. ருத்ராஜ் இஸ் கோயிங் டு ஏஸ் இட். ஏன்னா இந்த பக்கம் நீங்க போல்ட் சஹரை ஃபேஸ் பண்ற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அந்த காம்பினேஷன்ல நான் யோசிக்கிறேன். சோ ருத்ராஜ் கைக்வாட் when up against சஹர் ஸ்லைட் பெட்டர் ஆப்ஷன் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் மறந்துடாதீங்க டெவன் கான்வேல இருக்காரு. சோ டெவன் கான்வே ருத்ராஜ் ரெண்டு பேரும் ஆடும்போது வித் தீபக் சஹர் செமையா இருக்க போது பார்க்கிறதுக்கே சரியான பேட்டில். பட் ஐம் கோயிங் ஃபார் ருத்து ஆல் தி வே. பேக்ஸ் எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. மேபி தீபக் சஹர் கிட்ட பழைய ரிதம் இல்லாம இருக்கலாம். பட் மேபி அந்த நான் வான்கடையில மட்டும் தான் பேசுறேன். நான் வான்கடையில எனக்கு தீபக் சஹரோட ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு தாட்டா இருக்கு. ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் இப்ப ஆஃப் லேட்டா நிறைய இந்த எட்ஜ் ஆகி அவுட் ஆகுதுல பாக்குறோம். லைக் அவர் ஆஃப் டிரைவ் ஆட போய் குவாலிட்டி பத்தி நான் 100% ஒத்துக்கிறேன். வான்கடையில அகைன்ஸ்ட் போல்ட் தீபக் சஹர் கஷ்டமா இருக்க போது. பட் ஐ அம் பேக்கிங். ஐ ஃபீல் ருத்ராஜ் கைக்வாட் will be better equipped அப்படின்னு தோணுது. ஓகே ஃபைன். ஓகே மக்களே, நாங்க எங்களோட கருத்துக்களை வச்சிட்டோம். சோ நீங்களும் இந்த பேட்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பேட்ஸ் இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு பிக் தான். எனக்கு தோணுச்சு அப்படியே யோசிக்கும் போது வந்துகிட்டே இருந்துச்சு. இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு. யாரும் என்ன கோத்து விட்டே இருக்கேன். புரியுது பேட்ஸ். இது வந்து நம்ம தமிழக பிள்ளை நட்ராஜன் வர்சஸ் கிளாசன். சோ இவங்களோட பேட்டிலுமே வந்து ஒரு மாதிரி சம பேட்டிலா இருக்கும் போது நட்ராஜன் எங்க குடிக்கிறீங்க இந்த மாதிரி பேட்டில்லாம்? ஏன் அப்படி பண்றீங்க? அதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. சி நட்ராஜன் வர்சஸ் கிளாசன் சரியான பேட்டில். பட் ஐ அம் கோயிங் ஃபார் 52% நட்ராஜன், 48 கிளாசன். ஸ்லைட்லி நாட் டு அஹெட் ஆஃப் கிளாசன் சொல்லுவேன். ஏன்னா கிளாசன் ஆடுறது ஹை ரிஸ்க் கேம். கிளாசனோட கேம் ஹை ரிஸ்க் கேம்.
சோ அந்த சான்சஸ் ஆஃப் ஒன் குவாலிட்டி பவுலர் கெட்டிங் இம் அவுட் அப்படின்னு பார்த்தா எப்போதுமே ஒரு எட்ஜ் இருக்கும் அதுல. ஸோ நட்டு பீங் அ குவாலிட்டி பவுலர் அந்த டெத்ல போடும்போது அகேன்ஸ்ட் கிளாசன் வரும்போது ஒரு 6 அடிச்சு ஆனா விக்கெட் எடுத்தா கூட நட்டு மைட் ஹேவ் த அப்பர் ஹேண்ட். ஓகே. ஸோ நான் அந்த ஒரு கேம் தான் ஆடுறேன். ஒரு கிளாசனுக்கு அந்த ஸ்லாட்ல போடாம வெளியே தள்ள முடியுமா, ஒயிட் யார்க்கர்ஸ் வெளியே தள்ள முடியுமா, அவருடைய பேட்டுக்கு அண்டர்நீத் போக முடியுமான்னு கேட்டா ஒரு 10 போல வச்சீங்கன்னா நட்டு டாப் 2ல கண்டிப்பா இருப்பாரு. கெட்டிங் அண்டர் கிளாசன்ஸ் பேட். ஸோ ஐ எம் கோயிங் ஃபார் நட்ராஜன். எஸ், ஏன்னா நீங்க சொல்றதுல இந்த டாப் கிளாஸ் பவுலருக்கு கிடைச்ச அந்த ஒரு 10 crore ஸ்லாப் தான் வந்து அதுக்கு காரணமே. நீங்களே அதை சொல்லிட்டீங்க. ஸோ நட்ராஜன் ஏன் இவ்வளோ பிரைஸுக்கு எடுத்திருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ எஸ் பேக்ஸ், நானுமே நட்ராஜனுக்கு போறேன். ஏன்னா ஒரு ஓவர்ல 2 6 நீங்க தொடர்ந்து அடிச்சாலும் 3வது பால் கம்பேக் கொடுக்குற எபிலிட்டி நட்ராஜனுக்கு இருக்கு. ஸோ நானுமே நட்ராஜனை பிக் பண்றேன். ஸோ மக்களே, நீங்க யாரு இந்த பேட்ல வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பேக்ஸ், நெக்ஸ்ட் இதுதான் பேக்ஸ். இப்படி என்ன இன்னைக்கு போதையா முடிச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசா போகுது. நெக்ஸ்ட் பேக்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு குரு சிஷ்யன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ நான் சொன்ன ரெஃபரன்ஸ்க்கு இது கரெக்டா பொருந்தும். துஷார் தேஷ்பாண்டே, தோனி, தல தோனி. சோ இவங்களோட பேட்டில், ஏன்னா டெத்ல கண்டிப்பா துஷார் தேஷ்பாண்டே 2 ஓவர் போடுவாரு. அடுத்த கொஸ்டின் தோனின்ட்டு தல தான். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் இதுல ஈஸியஸ்ட். See, but all due credit to Tushar Deshpande, outstanding-ஆ போட்டுருக்காருங்க. The way CSK has nurtured him and molded him. But தோனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வாங்கடையில முடிச்சுட்டு பார்த்து ஹார்திக் பாண்டியா, நான் அது கிரவுண்ட்ல இருந்து பார்த்தேங்க. மும்பை இந்தியன்ஸ் ஷர்ட்ஸ்ல அப்படி பறக்க விட்டு அப்படியே எல்லாம் அப்படியே அந்த கிரவுண்ட் மொத்தமும் எல்லோவா மாறுச்சு. அந்த பொட்டு வச்சு சங்கம் போட போறாங்க, கன்ஃபார்மா இருக்கு அந்த என்ட்ரி. ஸோ ஏன்னா தலை உள்ள வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேக்ஸிமம் 1 hour தான் இருக்க போகுது, ஒரு 10% இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு துஷார் தேஷ்பாண்டே போடும்போது வைடா ஆனா துஷார் தேஷ்பாண்டே போட முடியும். வேற ஐ எம் கிவிங் ஸ்லைட் எட்ஜ் டு துஷார். அந்த வைட் எடுத்து நிறைய ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காரு. பட் உனக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தே நான் தான்ப்பா அப்படின்னு தோனி சொல்லி அவர் ரெடியா இருப்பாரு. ஸ்கெட்ச் என்னங்கிறது தோனிக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தோனிக்கு நான் எட்ஜ் கொடுக்குறேன். நானுமே கிளியர் வின்னர், எட்ஜ்ல தோனி தான் அடிக்க போறான்னு கிளியரா சொல்றேன். நானுமே கண்ணை மூட்டு தோனி தான் சொல்ல போறேன். ஏன்னா என்னதான் நீ என்ன ஸ்டாண்ட்ல போட போற, உன் மைண்ட் செட் என்னங்கிறது தோனிக்கு தெரியும் பேக்ஸ். ஏன்னா தோனி வளர்த்துன புள்ள தானே. சோ கண்டிப்பா நீ வைடுக்கு போட போறியா, நான் அங்க நிக்கிறேன். ஏன்னா தோனியால அந்த வைட்ல போய் 6 அடிக்கவும் முடியும். வைட் யார்க்கர் போட்டாங்கன்னா அங்கேயுமே அவரால கவர்ஸ் ஆக்சஸ் பண்ண கவர்ஸ் வைட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஆக்சஸ் பண்றாரு. லெஃப்ட் சைடு பவுண்டரிஸ் டார்கெட் பண்றாரு. சோ ரெண்டு சைடுமே அந்த ஆக்சஸ் வச்சிருக்கோம், பாத்துக்கோம். பிளஸ் ஆண்ட்ரிக் நாக்கெல்லாம் போன சீசன் 6 அடிச்சதெல்லாம் வேற லெவல். அதேதான் பேக்ஸ். சோ அதனால வந்து எனக்குமே வந்து இந்த பேட்டில்ல தோனி ஈஸியா அப்பர் ஹேண்ட். எஸ் மக்களே, நீங்க சொல்லுங்க, துஷார் தேஷ்பாண்டேவா நம்ம தல தோனி அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேக்ஸ், இதுவுமே வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஒரு கான்டெஸ்ட் தான். ஸோ ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் சஞ்சு சாம்சன். ஸோ இதுவுமே மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்ஆர். எந்த பிட்ச்ல இருந்தாலும் சரி, போல்ட்டுக்கு என்ன மாதிரி பிட்ச் கொடுத்தாலும் அவரால் நல்லா போடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. சஞ்சு சாம்சன் நம்ம செம்ம நேம் பிக் பண்ணீங்கன்னா போல்ட் when he played for RR against MI வாங்கடையில போன சீசன் வச்சு செஞ்சாரு. அந்த நியூ பால்ல ஒரு வெறித்தனமான ஸ்பெல் ஒன்று போட்டாரு. அங்கிருந்து அவங்களால மீண்டு வரவே முடியல. சோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல போல்ட் மாதிரி போல்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிளேயர் இருந்தாலும் அவர் டிஸ்மேண்டில் பண்ணுவாரு. பட் அந்த ஒரு டாப் 3ல இப்ப சஞ்சு சாம்சன் 3 என்னன்ற நம்ம பார்க்கும்போது மேபி போல்ட் ஒரு 2 ஓவர் தள்ளிட்டாங்க எப்படியாச்சும் டாப் ஆடல அப்படின்னு சொன்னீங்கன்னா தென் சஞ்சு சாம்சன் will have a clear edge அந்த ஃபர்ஸ்ட் 5க்கு அப்புறம் ஆடும்போது. I will say first 3 ஓவர்ஸ்ல எனக்கு டவுட் என்னன்னா, சஞ்சு சாம்சன் இப்ப இன்டர்நேஷனல் ஓபன் பண்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த ஆர்ஆர்லயும் ஓபன் தான் பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்குள்ள மீட் பண்ற மாதிரி இருக்கு. ஓபன் ஆர் 3 எதிர் வச்சு ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்குள்ள மீட் பண்ண மாதிரினா போல்ட்டுக்கு மேபி அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2% கொடுப்பேன்னு தோணுது. பட் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கு அப்புறம் போல்ட்டை மீட் பண்ணாருன்னா சஞ்சு சாம்சன் அவுட் ரேட்டா எடுத்துட்டு போவார்னு தோணுது. ஃபர்ஸ்ட் 3ல சோ இப்படி வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்குள்ள நீங்க ஆடினீங்கன்னா போல்ட் 53, சஞ்சு சாம்சன் 47. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க எடுத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வேற லெவல்ல இருப்பாரு. கிளியரா 65-35 சஞ்சு சாம்சன் கொடுத்துருவாங்க. ஓகே மேக்ஸ், பட் 3-4 ஓவர்ஸ்க்குள்ள ஆடும்போது இருக்கணும். சோ I'm just splitting it like that. ஓகே, எனக்குமே லைக் ஃபர்ஸ்ட் 3 hours to 4 hours வந்து போல்ட்டோட நான் அப்பர் ஹேண்ட் கொடுக்குறேன். நான் ஸ்லைட் ஏஜ் கொடுக்கலாம், நான் நல்லாவே கொடுக்குறேன். ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு அந்த ஒரு இன்கமிங் டெலிவரி ஒரு பிரச்சனையாவே இருந்திருக்கு. நிறைய எல்பி ஆவாரு. ஐ திங்க் 2023 சீசன்ல சஞ்சு சாம்சன் ஸ்டார்டிங்ல நிறைய ட்ரபிள் பண்ணா, லெஃப்ட் ஹார்ஸ் பண்ணாரு. இன்ஃபேக்ட் சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல போனா மார்க்கோ ஆன்சன் ட்ரபிள் பண்ணாரு. அதான் சொல்ல வந்தேன். லெஃப்ட் ஹார்ஸ் அகைன்ஸ்ட் தான் கொஞ்சம் ஒரு இது இருக்கு. பட் எர்லி ரைட் ஹேண்டர் தீஸ் டேஸ் கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா நீங்க நிறைய ரூம் கொடுத்து ஆட பாக்குறீங்க.
சோ நீங்க எக்ஸ்போஸ் பண்ணி தான் ஆடுறீங்க நிறைய. சோ உங்க கேம்ல ஹை ரிஸ்க் இருக்குன்ற போது நீங்க விக்கெட் வர சான்ஸ் இருக்கு. அது லெஃப்ட் ஆர்மர்ஸ்க்கு பயங்கர அட்வான்டேஜ் இருக்கு அதுல. எஸ், என்னோட பிக் வந்து போல்ட்டா இருக்கும் பேக்ஸ். சோ மக்களே நீங்களும் உங்க பிக் யாரு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் போயிடலாம் பேக்ஸ். இது அதான் இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு மேட்சப்பா தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். சோ மகேஷ் தீக்ஷனா எதிர்பார்க்கலையா? மகேஷ் தீக்ஷனா சிவம் தூபே. சிவம் தூபே. சோ தீக்ஷனா சிவம் தூபே இது எப்படி பேக்ஸ் இருக்க போகுது? லைக் இவன் தான் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல தீக்ஷனாவோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்கோம். பட் அந்த டைம் சிவம் துபே ஆடல. சோ நம்ம அந்த மேட்சப் நம்ம அங்கேயுமே பார்க்கல. சோ டூபே போறாங்க. நான் டூபே தான் போறேன். ஓகே, டூபே சரி ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் தீக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் ஒரு மாதிரி இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப அட்டாக் பண்ணாம கரெக்டா தள்ளி எடுத்துட்டு போறாங்க. ஒரு 4 overs 32 times 36. பட் டூபே மாதிரி பேட்டர்ஸ் கேன் கோ ஆல் அவுட். அவர் ஃபிளாட்டர் ட்ராஜெக்டரி போட்டா கூட he can stand and deliver. இறங்கி தான் அடிக்கணும் அவசியம் கிடையாது. he can bully, he can power his way through. அந்த லாங் ஆன் வைட் லாங் ஆன் டீப் இன்டு விக்கெட் ரேஞ்சில நீங்க எங்க போட்டாலும் வச்சிருக்காங்க அந்த ரேஞ்ச. அந்த ஆர்க்ல போட்டா காலி தான். பிளஸ் சிவம் டுபே கேம்ல ஒரு பயங்கர காம்னஸ் அண்ட் சென்ஸ் தெரியுதுங்க. ஒரு சீசன்ல பார்த்தோம் எந்த பாலை கரெக்டா சூஸ் பண்ணோம். அவர் சூஸ் பண்ற பால்ஸை கரெக்டா சூஸ் பண்றாரு. அவர் கேமை பயங்கரமா இவால்வ் பண்ணிருக்காரு இந்த லாஸ்ட் ஒரு 1.5 yearsல. ஸோ அந்த ஒரு இதுல நான் சிவம் டுபே டெஃபினட்டா போறேன். ஸோ சிவம் டுபே வர்சஸ் தீக்ஷனால டூபேக்கு தான் நான் போறேன். ஓகே, நான் வந்து 50-50 வைக்கிறேன் பேக்ஸ். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல கண்டிப்பா தூபே வில் ஷைன் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. மேபி லேட்டர் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த விக்கெட்ஸ் கிராக் ஆகும்போது மேபி தீக்ஷனாக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க ரெண்டு மேட்ச் தான் மேக்ஸிமம் எந்த குரூப்ல போனாலும் மேக்ஸிமம் 2 டைம் தான் மீட் பண்ண முடியும் ஃபேஸ் ஆஃப்ல. நாக் அவுட்ஸ் அப்புறம் நாக் அவுட்ஸ் நீங்க பண்ண முடியும். சோ அதுல நீங்க ரெண்டுல இனிஷியல் பேஸ்னு போயிச்சாருன்னு சொன்னாலே அங்க அடி வாங்கிட்டேன்னு அர்த்தம். அப்ப டூபே தான் நீங்க சொல்றீங்க. எஸ், நான் டூபே அத சொல்றேன். இனிஷியல் பேஸ்ல டூபே, பட் அந்த பேஸ்ல பார்க்க முடியாம லேட்டர் பேஸ்ல சப்போஸ் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனா போலாம் அப்படினு. irrespective of conditions நான் டூபே சொல்லுவேன். because he has got the ability to clear spinners on any kind of wickets. எந்த மாதிரி விக்கெட் கொடுத்தாலும் டூபேனால ஸ்பின்னர்ஸ் டாக்கிள் பண்ண முடியும், அடிக்க முடியும். ஓகே, சிக்ஸர்ஸ் அடிக்க முடியும். பேசிக்கலி சிக்ஸர் அடிக்க முடியும். சோ அதனால நான் டூபே பேக் பண்றேன். ஓகே பக்கா. மக்களே நீங்களும் சிக்ஸர் டூபேவா இல்ல மகேஷ் தீக்ஷனாவா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. எஸ், சோ இந்த அடுத்த பேட்டில் யாருன்னு பாத்தலாம் மேக்ஸ். சோ இப்பதான் எல்எஸ்ஜில பண்ட் வந்து ரொம்ப விலைக்கு போயிருக்காரு. சோ டெல்லியில தான் பிரிச்சு விட்டு 27 கோடிக்கு எல்எஸ்ஜில இருக்காரு. சோ அவரோட பேட்டில் யாரா நான் பாக்குறேன்னா எய்தர் குல்தீப் யாதவ் இல்லைன்னா அக்ஷர் பட்டேல். இவங்க 2 பேரும் நான் பாக்குறேன். சோ இவங்க 2 பேருமே இந்த ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா பண்ட் எப்படி ஆடுவார் அப்படிங்கறதா மேட்டர் இருக்கும். ஓகே, பந்த் வர்சஸ் குல்தீப்ல ஐ அம் பேக்கிங் பந்த். ஓகே, ஸ்லைட்லி டாஸ் பண்ணக்கூடிய போலர் குல்தீப். நீங்க பிளஸ் ரிஷப் பந்த் நல்லா பிக் பண்ண முடியும் அவரால். குட் நல்ல இந்த ஷாட்ஸ் வச்சிருக்காரு. அகைன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் மோர் கண்ட்ரோல் இருக்கும், பட் கொஞ்சம் ஃபிளாட்டர் ட்ராஜெக்டரியோட போடுவாரு. ஸோ மேபி அகைன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல் ரன் அடிக்க முடியல கூட அக்ஷர் பட்டேல் மைட் ரிஸ்ட்ரிக்ட். பட் குல்தீப்போட போகும்போது எதிர் குல்தீப் ஜஸ்ட் பை அவுட் 2-3 6 அடிச்சு அவுட் ஆயிடுவாரு, இல்ல 5 ரன்ஸ் அவுட் ஆயிடுவாரு, இல்ல ஆல் அவுட் அடிக்க போறாரு. வேற அக்ஷர் பட்டேல் போகும்போது ஒரு மோர் ரெஸ்ட்ரிக்டிவ் ஜாப்ன்றதுனால அக்ஷர் பட்டேல் will be able to contain ரிஷப் பந்த். ஓகே, அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுப்பான்னு சொல்ல வரல. பட் ஆனா அவருடைய பால்ஸ்ல ஒரு 15 பால் ஒரு மேட்ச்ல போறாரு, இல்ல ஒரு 2 மேட்ச்ல 15 பால் ஆடுறாருன்னா பந்த்னால பெருசா ரன் அடிக்க முடியாது. வேற குல்தீப் நீங்க பாத்தீங்கன்னா பந்த் will take on குல்தீப் மச் பெட்டர்னு தோணுது. மச் ஹிட்டிங் ஜோன்ஸ்ல நிறைய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் விக்கெட் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ 50-50 போவேன் குல்தீப் வர்சஸ் பந்த்ல. பந்த் அடிக்கவும் முடியும் குல்தீப்னால விக்கெட் எடுக்க முடியும். ஒரு 3 6 கொடுத்தா கூட அவுட் எடுத்துருவாரு. அப்ப யாரை நீங்க என்ன சொல்லுவீங்க? 50-50 போவேன். அக்ஷர் பட்டேல் போது ஸ்டேல் மேட் தான் நான் சொல்லுவேன். அவர் அடிக்கவும் விட மாட்டாரு, அவுட் அடிச்சிருக்கலாம். மேபி அவுட் ஆன சான்சஸ் ஒரு 1% அதிகமா இருக்குன்னு நான் சொல்லுவேன் வித் அக்ஷர் பட்டேல். ஏன்னா அவர் கொஞ்சம் டைட்டர் லைன்ஸ் போட்டு போலரு, ரொம்ப உங்களுக்கு ஏர் கொடுக்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் இந்த ஜோன்ல தான் போட போறேன்னு சொல்லிட்டு. சோ பந்த் என்ன பண்ணணும்னா நீங்க எதர் யூ ஹேவ் டு கோ ஃபார் இந்த லேப் பின்னாடி பண்ணுவார், அது பண்ணும். இல்லையா தேர்ட் மேன் டெஸ்ட்ல கட்டுன்னு சொல்லி பேக் ஃபுட்ல ஒரு கேம் வச்சிருக்கணும். வேற குல்தீப் கொஞ்சம் ஏர் கொடுப்பாரு, நீங்க அடிக்கிறதுக்கான உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. அது சேம் டைம் கொடையும் கடமும். பிகாஸ் குல்தீப் கொஞ்சம் வேசிஸ் வச்சிருக்காரு, ஃபாஸ்ட் போடுறாரு நிறைய. சோ அதனால குல்தீப் விக்கெட் டேக்கிங் சான்ஸும் ஹையா இருக்கு. அக்ஷர் போடும்போது இட்ஸ் மோர் ஒரு டிஃபென்சிவ் பிளே தான் பார்க்க முடியும் நம்ம. ஓகே, நல்லா சொன்னீங்க. பட் எனக்குமே இங்க வந்து குல்தீப் அண்ட் அக்ஷரோட அந்த பேட்டில் கம்மியா இருக்கும்போது தான் தோணுது. ஏன்னா பண்ட் தான் ஹையர் ஸ்டேஜ்ல இருப்பாரு. ஏன்னா அவங்க ஆட போற கிரவுண்ட் வந்து டிசி ஐ மீன் டெல்லியில ஆடுவாங்க. டெல்லியில உங்களுக்கே தெரியும் சும்மா அது ஒரு பொட்டி உங்களுக்கு விக்கெட் எப்படி திரும்பவும் தெரியாது. ஸ்லோ ட்ராக்ஸ் கூட இருக்கலாம், நம்ம பாத்துக்கோம். டர்னிங் ட்ராக்ஸ் கூட இருக்கலாம், இல்ல நமக்கு தெரியாது. நான் இன்னொரு ஏன் பண்ட் வந்து நல்ல குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் அப்படிங்கறதுனால நான் பண்ட்டுக்கு நான் திருப்பியும் போறேன். லக்னோவா இருந்தாலும் சரி, டிசியா இருந்தாலும் சரி, பண்ட் ஸ்பின் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும் நான் பண்ட்டுக்கு போறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டில் பேக்ஸ்
புவி வர்சஸ் ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா. இவங்க பேட்டில் எப்படி இருக்கு போகுது. ஸோ ஏன்னா அதேதான். ஏன்னா அபிஷேக் சர்மா ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து எஸ்ஆர்எஸ் ஓட தான் இருக்காரு. அவரோட இன்னிங் ஐ மீன் ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து. இப்ப ஹெட்டுமே வந்து எஸ்ஆர்எஸ்ல இருக்காரு அப்படிங்கிற இது எனக்கு என்ன, எனக்கு வந்து புவி மேல டெத்ல பயங்கர நம்பிக்கை இருக்கு. இன்னும் அபார நம்பிக்கை இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல அவருடைய ஸ்கில்ஸ் டு எக்ஸிக்யூட் ஆக நான் ஐ ஃபீல் ஐ வில் ஸ்டில் கோ ஃபார் அ புவி தி டெத் பவுலர். ஒயிட் யார்க்கர்ஸும் சரியா அந்த காலுக்கு நடுல தள்ளுவாரு. நீங்க லிட்டரலா வந்துட்டு ஹாக்கி ஸ்டிக்கர்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும், இன்சைட் பகுதியில ஆடுற மாதிரி இருக்கும். லிட்டரலா அப்படிதான் இருக்கும், ஃபீல் ஆகும். அண்டர்நீத் போது ரொம்ப கஷ்டம் புவியை. ஸோ ஐம் ஸ்டில் கோயிங் லாஸ்ட் டூ. பட் இந்த ஃபர்ஸ்ட் டூல புவி இன்னும் அந்த ஸ்விங் வச்சிருக்காரா, இன்னும் அவரால் அந்த ஸ்விங்கை கொண்டு வர முடியுமா, அந்த ஒரு இன்சைட் ஆஃப்ல அவுட் சைட் ஆஃப்ல சொல்லிட்டு. ஸோ புவி எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் நான் யோசிக்கிறேன், வெதர் அந்த இடத்துல ட்ரபிள் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா தெரியும். பிளஸ் புவி பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு நல்லா வெள்ள தள்ளுவாரு. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா காலை கிளியர் பண்ணி அடிக்கிற பேட்டர்ஸ். அந்த இன்ஸ்விங்கர்ஸ் உள்ள வரும்போது பால் கொஞ்சம் ஸ்விங் ஆச்சுன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ரொம்ப டேஞ்சர் ரெண்டு பேருக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸுக்கு புவிக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3% சான்ஸ் கொடுப்பேன். 53 புவி, 47 ஹெட் ஆர் அபிஷேக் சர்மா. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் தாண்டிச்சுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் கொடை கேட ஏதாச்சும் கிளம்பினா ஒன்றே தவிர ஸ்விங் ஏன்னா பால் 3 ஓவர் ஆக போட்டுல. நானுமே பேக்ஸ் ஃபர்ஸ்ட் டெத்லாம் பார்க்கணும். ஓகே, நானுமே புவிக்கு தான் மீட் பண்ண போவேதான். டெத்ல அது வரைக்கும் அபிஷேக் சர்மா இருப்பாங்கன்னு தெரியாது. சோ அவங்க ஆடுற ஒரு பிளேக்கு வந்து டெத் வரைக்கும் போனா அவ்வளவுதான், ஸ்கோர் எங்க போகும் நமக்கு தெரியும். டெத் வரைக்கும் அவருக்கு 2 பேர் இருந்துட்டாங்க. புவியோட ஃபர்ஸ்ட் ஓவரே சர்வே பண்ணனா அடுத்த ஓவர் அடிச்சுடுவாங்கன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஓவர் பால் ஸ்விங் ஆகும். அந்த ஒரு 6 பால் தான் நான் பாக்குறேன். 2 பேரும் யாரானாலும் சரி. ஓகே 6 பால்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ 6 பால்ஸ்ல புவி வில் ஹேவ் இஸ் பெஸ்ட் பெட்னு எனக்கு தோணுது ஆஃப் டேக்கிங் தம் அவுட். ஓகே பாக்ஸ், இதை நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு காம்பினேஷனா பாக்குறேன். இப்போ புவி ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரு அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம்லயோ இல்ல வந்து ஹைதராபாத்லயோ போடுறாரு அப்படின்னா அவர் கூட போடுற பார்ட்னர் வந்து ஹேசல்வுட்டா தான் இருப்பாரு. சோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் வெளியே எடுத்துட்டு போனார்னாலே அங்க ஒரு ப்ரெஷர் டெம்ப்ட் ஆகும். அபிஷேக் சர்மா எனக்கு அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆடக்கூடிய ஒரு கேரக்டர் தான். சோ எனக்கு என்னமோ கொடை கிளம்புன்னு தான் தோணுது பேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஓவர்ல ஹேசல்வுட் அவர் கன்சிஸ்டன்டா ஒரு லைன் லென்த்ல போட்டாங்கன்னா ப்ரெஷர் ஆகி ரன் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே மேபி அவங்க டெம்ப்ட் ஆகி புவி அடிக்க போலாம். அங்க ஒரு எட்ஜோ இல்ல வந்து கொடை கிளம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நானும் இங்க புவி கொடுக்குறேன் பேக்ஸ். சோ இதான் பேக்ஸ். சோ என்னோட கருத்து தான் மக்களே. உங்களோட கருத்து இந்த பேட்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத கவுண்ட் பாக்ஸ்ல கவுண்ட் பண்ணுங்க. சோ பேக்ஸ் அதான் ஃபைனல் முடிச்சாச்சு. இந்த பிளேயர்ஸ் தான் எனக்கு தோணுது இந்த பேட்டில் தான் நான் எனக்கு பர்சனலா இவங்க பண்ணா எப்படி இருக்கும் நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி நம்ம பேக் ஸ்டே கேட்போம் அப்படின்ட்டு நான் வந்து ஜஸ்ட் கால் பண்ணி வீடியோ பண்ணலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். சோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி பேக்ஸ். ஓகே மக்களே, இதுதான் எங்களோட ஒரு பேட்டில் லைனப்ல நாங்க கொடுத்த ஒரு ரிசல்ட். சோ நீங்க உங்களோட ரிசல்ட் என்ன, இந்த பேட்ல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற பேட்ல ஏதாவது தோணாலும் ஐபிஎல் இவங்களும் இந்த பேட்லும் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தோணாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நாங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் டேக் ஆஃப் சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் ரஞ்சித் தங்கராஜ் அண்ட் வித் பேக்ஸ்.